அனுதின தியான வார்த்தையிலிருந்து 3வது பாகத்தில் புது ஏற்பாட்டில் சபை வல்லமையாய் விளங்குவது ஏன் என்று பார்ப்போம். ஒருவர் மற்றொருடன் ஐக்கியம் கொள்ளும் முறையை கற்றுக்கொள்ள முடிகிறது. இதன் மூலம் இந்த உலகிற்கு உப்பாக இருக்க வேண்டும். மார்க்கு 9வது அதிகாரம் 50வது வசனம். ஒரு குடும்பத்தின் அங்கத்தினர்களைப் போல அன்பு கூற வேண்டும். ரோமர் 12வது அதிகாரம் 10வது வசனம். ஒருவர் மற்றொருக்கு பணிவிடை செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ரோமர் 12வது அதிகாரம் 10வது வசனம். நோக்கங்களில் ஒன்றுபட்டிருக்க வேண்டும். ரோமர் 12வது அதிகாரம் 16வது வசனம். பிறகு 15வது அதிகாரம் 5வது வசனம். ஒருவர் மற்றொருவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 15வது அதிகாரம் 7வது வசனம். ஒருவர் மற்றொருக்கு வரும் ஆபத்தை எடுத்து உரைக்க வேண்டும். ரோமர் 15வது அதிகாரம் 7வது வசனம். ஒருவர் மற்றொருக்கு வரும் ஆபத்தை எடுத்து உரைக்க வேண்டும். ரோமர் 15வது அதிகாரம் 7வது வசனம். பரிசுத்த இருதயத்தோடு ஒருவரை ஒருவர் வரவேற்க வேண்டும். ரோமர் 16வது அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 12வது வசனம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 14வது வசனம். சுயநல எண்ணத்தோடே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளக்கூடாது. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 33வது வசனம். எல்லோரையும் ஒரே விதமான அக்கறையுடன் மற்றும் கண்காணிப்புடன் வழி நடத்த வேண்டும். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 25வது வசனம். ஒப்புக்கொடுத்த தன்மையுடன் மற்றவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒருவருக்கொருவர் பணிவிடை செய்ய வேண்டும். 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 15வது அதிகாரம் 26வது வசனம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 4வது வசனம். பிறகு 9வது அதிகாரம் 13வது வசனம். எபிரேயர் 13வது அதிகாரம் 16வது வசனம். இயேசுவின் நாமத்தில்.